வணக்கம் நேர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தாங்க, ஒரு லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட அந்த மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுடைய தசை புத்தி அந்தரங்கள் என்ன நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சு அதையும் வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அந்த தசா புத்தி பலன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஸோ மேஷராசிக்கு வந்து உங்களது ராசி அது 12 இருக்கார். ஸோ 12 இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். பார்த்து இந்த வெளியூர் பிரயாணங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் போகும்போது கொஞ்சம் பார்த்து போகணும். ஏன்னா வந்து இந்த சனி செவ்வாய் ஒரு காம்பினேஷன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாபங்களில் வந்து எந்தவித ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா வந்து அது சனி நட்சத்திரம் போகும்போது 11 மட்டும்தான் வேலை செய்யும். அதனால் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜ்யங்கள் எல்லாமே இருக்கும். பட் சின்னதாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பிரயாணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. அதனால் மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களது ராசிக்கு 2ஆம் அதிபதி 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் அவர் வந்து உங்களது ராசியிலே வரார். ஸோ ராசியில் வந்து கேதுவுடைய சாதமும் கொஞ்சம் ஒய்ஃப் வந்து ஸ்ட்ரிக்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கோவப்படுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கர நிவர்த்தி ஆகி இப்போ வந்து புதன் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் அவருடைய சுயசாரத்தில் போகும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். வேலையில் வந்து கொஞ்சம் நிறைய வந்து விஷயங்களை வந்து நம்ம தேடி அலையிறமான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் எல்லாமே ஒரு சூப்பராக இருக்கும். அலைச்சல்கள் ஏன்னா 12ங்கிறது ரொம்ப அலைச்சல், 3 புதிய புதிய விஷயங்களான மாற்றங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் அந்த வேலை மாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு, சில பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி அலைச்சல் இருந்தாலும் எல்லாமே சாதகமாக முடிஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் தான் நல்லபடியாக போயிட்டுருக்காரு. எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு லெவலில் வந்து 10 தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வெற்றிக்கான விஷயங்கள்லாம் இந்த வாரம் வந்து வீடு சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து மேஷத்திலே இருக்கிறார். அதுவும் பரணி நட்சத்திரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஒரு அற்புதமான நிலைகள்லாம் அற்புதமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா வந்து சூரியன் சுக்கிரனுடைய காம்பினேஷன். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து மனைவி வந்து அந்த அஸ்தங்கம்ங்கிற ஒரு மேட்டர் நடக்கும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி திடீர்னு ஒரு என்னத்தான் வாழ்க்கை அப்படின்னு புலம்புறதுக்கான வாய்ப்பு சில நேரங்கள் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஒன்றும் பெரிய நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளுடைய அதிகாரம் போது அவங்க ரொம்ப கமாண்டிங்காக பேசுகிறதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் வந்து 12 இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து 7ஆம் அதிபதி வந்து கேதுவுடைய சாதத்தில் போகும்போது கொஞ்சம் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நிறைய பேசுவாங்க ஒய்ஃபு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும், டீச்சர் மாதிரி நடந்துப்பாங்கன்னு வச்சுக்கோவே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். 8ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 12 இருந்தாலும் ஒரு போகின்ற நட்சத்திர சாரம் வந்து 11 இருக்கணும். நல்ல வளர்ச்சி, திடீர் விபரீத ராஜயோகங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருந்து அது கார்த்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ வேலையில் நல்ல அதிகாரம் கிடைக்கிறது, நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான குருவாக இருந்து அது சூரியன் வந்து அஸ்தங்கமாகும்போது சில நேரங்கள் அப்பாவுடைய செயல்பாடு என்ன இருந்தாலும் இப்படி பண்ணிகிட்டு இருக்காருங்கிற மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கண்டுக்காமல் வெளிநாட்டில் இருக்கவங்களும் பார்த்தோம்னா ஒரு திடீர்னு வந்து ஒரு ஐயோ என்னடா அது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு பிளாங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஒன்றும் இல்லை, அஸ்தங்கம்னா ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் இருந்து இல்லாமல் இருக்கிறது. எல்லாம் விருந்தெல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லா சாப்பாடும் இருக்கும். பட் என்ன சாப்பிட்றது மூடு இருக்காதுன்னு இல்லையா, அதுதான் அஸ்தங்கம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து சனி குருடைய சாரத்தை போய் சனி பார்வை இருக்கிறதுனால வந்து பெரிய ஒரு வளர்ச்சி, பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் செல்லும். எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதி ஒரு ராசியில் கொஞ்சம் செலவுகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்சம் அலைச்சல் செலவுகளை வந்து இருக்கும். பட் அது வந்து உங்களை தேடி வருவாங்க. சில விஷயங்கள் வந்து என்னடா அது இப்படிலாம் வராங்களே என்னமோ கொஞ்சம் வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகளுடைய அதிகாரங்கள் நல்ல ஒரு அதிகாரமாக வரணும், நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களை வந்து நோக்கி உங்களோட பயணங்கள் செல்லும். அதுக்கான கொஞ்சம் அலைச்சல் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். ஸோ இந்த வாரம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுவரை பார்த்தது வந்து
பொது பலன்கள் பார்த்தோம். இப்போ வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும் எப்படி இருக்கும்னும் போது சூரியன் வந்து ஆட்சி பலத்தோடு உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல சிறப்பான விஷயங்கள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் சில நேரங்கள் வந்து ஒய்ஃப் வந்து கொஞ்சம் கடுக்கடுப்பாக பேசுகிறது, சில நேரங்கள் வந்து காதில் விடாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். எல்லாம் கண்டு காணாமல் போக வேண்டியதுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியாக இருந்து அது நல்ல ரீதியில் போகும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி, தந்தை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா லாபகரமாக போவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருந்தாலும் அது சனி 11ஆம் அதிபதி நட்சத்திர காலில் போகும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா வந்து அது வந்து சனிங்கிறது 11 இருக்கும்போது நல்ல லாபங்களை தந்துடும். ஸோ நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். திடீர் விபரீத ராஜ யோகங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது புதன் வந்து அங்கே நீச்சத்தாரையில் தன்னுடைய சுய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வேலை சம்மந்தமான விஷயங்கள், சின்ன அவமானங்கள், ஏதோ டார்கெட் முடிக்கணும்னா கூட கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷன், கொஞ்சம் மனசில் வந்து ஒரு பதபடப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து தான் போகணும். மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா 9, 12ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு அங்கீகாரத்தை நோக்கி போகும். நல்ல ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் போகணும், பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறையவே இருக்கும். ஸோ அது நடப்பதற்கான ஆப்பிடும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி மேஷ லக்னமாகுது சனி தசாபுத்தி அந்த நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்ற, நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு, லாபங்களை நோக்கியும் பெரிய வெற்றிகளை நோக்கியும் உங்கள் மனசு போகும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு. மேஷ லக்னமாக புதன் தசாபுத்தி அந்த நடக்கும். கொஞ்சம் பார்த்து நடக்கணும். 12 வந்து புதன் 3, 6, 12 நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வேலையில் நிறைய அலைச்சல்கள், அலைஞ்சாலும் தெரிஞ்சாலும் கொஞ்சம் சின்ன அவமானங்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து போகணும். மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கும். கேது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது வீடு, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள்லாம் வந்து தீர்வாகி ஒரு நமக்கு வந்து சாதகமாக போகின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா வந்து 6க்கு 11 இருக்கும்போது வேலையில் வந்து நல்ல மாற்றம், நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும், நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் சின்னதாக ஒரு சிடுசிடுப்புகள், தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள், மனசு வந்து அமைதியை நோக்கி போகும். கணவன் மனைவி நடுவில் வந்து கொஞ்சம் வந்து கராராக பேசிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யும். லைஃப் தான் எல்லோருமே வந்து 100% வந்து எப்போதுமே வந்து சிரிச்சுக்கிட்டும் ஜாலியாகவும் இருக்கணும்னா இருக்க முடியாது. ஏன்னா வந்து லவராக இருக்கவங்க கணவன் மனைவி ஆனவங்க பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் வரதெல்லாம் பார்ப்போம். காரணம் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னது தான் வந்து ஞாபகத்துக்கு வருது. தூரமாக இருக்கிறவரை வந்து சந்தோஷமும் அழகும் தான் தெரியும், பக்கத்தில் வந்தால் தான் அங்கே நாற்றமே தெரிவிக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே ப்ளஸ் அண்ட் மைனஸஸ்லாம் வந்து அப்போ தான் வெளியில் வரும். அதனால் எதையுமே ரொம்ப பெருசு பண்ணாமல் ஹாப்பியாக இன்றைக்கி லைஃப் ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கனாலே போதும். ஏன்னா நம்ம வாழப்போகிற நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ரொம்ப கம்மி. அதனால் வந்து இருக்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு அவரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. ஸோ அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து டிப் ஆஃப் த வீக்கு பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 அதுவும் வந்து கேதுடைய சாரத்தில் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வரும். அதுவும் பெண் குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் வந்து ஒரு படபடப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அது மாத்திரம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 2ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தா 2, 5ஆம் அதிபதியாக இருந்து அவர் 11 நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு சிறப்பான விஷயங்களாக இருக்கும். பட் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் சின்ன விஷயங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து போகணும். ஏன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்திலேருந்து நீச்சமாகும் போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்களை நோக்கி கொஞ்சம் வந்து மன உளைச்சல் இருக்கும். ஏதோ ஃபண்டு வரணும், கடன் கேட்டிருந்தேன் கிடைக்கல, அந்த மாதிரி சின்ன மனம். பட் கிடைச்சிரும். ஆனால் நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த கிளைமேக்ஸ் வர வந்து வச்சு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல எல்லாமே கிளியர் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கொடுக்காமல் போகாது. காரணம் நீச்ச கிரகங்கள் வந்து மனதில் வந்து சின்ன ரணங்களை கொடுத்து அதுக்கப்புறம் தான் நல்லது போகணும். அதனால் கொஞ்சம் நம்ம தாங்கி தான் ஆகணும். இதெல்லாம் வந்து மாதகிரகம் ரொம்ப வேகமாக போயிடும். அதனால் இதெல்லாம் ரொம்ப பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்களா. மேட்டராக ஒரு 4-5 டேஸ் தான் ஆகும். 4-5 நாள் எல்லாமே மாறிடும். அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா பலன்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி சந்திரன் ரொம்ப சிறப்பான விஷயங்களாக இருந்தாலும் வாரத்தின் முற்பகுதி வந்து திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கொஞ்சம் வந்து அந்த ஒரு மன உளைச்சல்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான தொழில் வாய்ப்புகள் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதி சூரியன். 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 12ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது வேலை இல்லாத நல்ல வேலை, நல்ல பதவி உயர்வு, நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும். பட் ஆனால் அலைச்சல்கள் இருக்கும். சில பேர் வந்து பதவி மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சதாரையிலிருந்து 11ல் இருந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகள் அடுத்த லெவல் போகிறது எல்லாமே அற்புதமாக இருக்கும். பட் இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நீச்சதாரையில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் மன காயங்களும் ஏற்படும். அதுவும் நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது சின்ன வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் தேவையோ எந்த இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் சின்ன புலம்பல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. குழந்தைகள் விஷயங்களை நினைச்சும் வந்து லேசாக வந்து நம்ம ஒரு டென்ஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து போகணும். ஏன்னா வந்து அது 5ல் இருக்கும்போது குழந்தைங்க வேலை பளுக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். வேலை பலுனா வேலை வந்து பெருசாக நமக்கு பலுவாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம பழகிக்கணுங்க. ஏன்னா வந்து நம்ம இல்லைனாலும் இன்னொருத்த அந்த வேலையை பார்க்க போகிறாங்கிறத வந்து நினச்சி பார்க்கணும்னு வைங்களேன், அந்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப சஃபிஸ்டிகேட்டாகவும் ரொம்ப வந்து நம்ம வந்து லக்ஸுரியாகவும் அப்படியே எடுத்தோட நம்ம அங்கே போய் உட்கார முடியும்னா உட்கார முடியாது. அந்த அனுபவம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் வேலையில் இருக்கவங்க முதல்ல நம்ம அனுபவத்தை எடுத்துக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். சின்ன தொழிலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டென்ஷன் இருக்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் அந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து சனியோட சார்ந்த போகும் அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து 12க்கும் கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களோ இல்லை அம்மா சம்மந்தமான விஷயங்களோ ஒரு சின்னதாக அலைச்சல்களும் மன உளைச்சலும் ஏற்பட்டு அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் பார்த்துட்டு இருந்துக்கணும். 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து அப்பாவுக்கு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி வெளிநாடு சார்ந்தவர்கள் வந்து சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். சில பேர் வந்து வீடு பராமத்து வேலைகள் வண்டி பராமத்து வேலைகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான சனி ஆட்சி பலத்தோட குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நிறைய அலைச்சல் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான குரு வந்து 12ல் இருக்கும்போது நண்பர்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது ஜாலியாக சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். சில பேர் வந்து கொஞ்சம் இந்த வீடு சொத்துக்கள் வண்டி பராமத்து இந்த மாதிரி சின்ன செலவுகளும் ஏற்படுவதற்கான இப்போ நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 12ல் போய் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். வண்டி வாகனம் சின்ன ரிப்பேர் சர்வீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, வீடு பராமத்து வேலைகள், தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் அது கொஞ்சம் செலவுகள் இருக்க தான் செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து வேகமாக போயிடும். ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணுற மாதிரி விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். ஸோ 3ஆம் அதிபதியானவர் வந்து 8ல் போகும்போது திங்கள் செவ்வாயில் வந்து நிறைய மன உளைச்சல் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது எல்லாமே சிறப்பாகவும் ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும். நிறைய பிரயாணங்கள் அதுக்கப்புறம் மேற்கொள்வீங்க. புதன் வியாழனும் கொஞ்சம் பிரயாணங்கள் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் நான் முதலே சொன்ன மாதிரி வண்டி வாகனம்லாம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, செலவழிப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் மனைவியாலும் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் என்ன ப்ராப்ளம்னா அது செவ்வாய் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷனல் ஜாஸ்தி இருக்கும். அதீதமான ஒரு வாக்குவாதங்கள் ஒரு மாதிரி விஷயங்கள் இருக்கும். நண்பரிடம் பழகும் போதும் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதோ ஜாலியாக கூப்பிட்றான் பார்ட்டி வைக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வாய் சண்டையில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். ராகு வந்து 11ல் இருக்குது ரொம்ப சிறப்பான விஷயம், நல்ல லாபங்களை கொடுத்தாலும் அது புதனுடைய சாரத்தில் இருந்து புதன் நீச்சமாக போகும்போது கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உல்லாசம் காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாகிறது குரு தசாபுத்தி அந்தரம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து 12ல் இருக்கும்போது நிறைய செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதெல்லாம் இருக்கும். ஸோ வண்டி வாகனம் ஓட்டுறவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
சில பேர் வந்து சுளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும், எலும்பில் சுளுக்கு, கையில் சுளுக்கு பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும் எப்படி இருக்கும். சனின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், எக்ஸ்பேன்ஷனுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் எல்லாமே மட்டுப்படுத்திடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நல்ல உயர்வு, நல்ல பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் வந்து புதிய புதிய டெக்னிக்குகள் அடுத்த லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், குழந்தைகள் விஷயங்களில் வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதே ஒரு ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அதனால் 11ல் புதன் நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள், குடும்பத்திற்கு தேவையான பணம் வரவுகள் எல்லாமே தான். சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படும். ஏன்னா புதன் நீச்சமாக இருக்கும்போது அந்த சின்ன மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த வந்து 5ல் உள்ள கேது வந்து பக்தி மார்க்கத்தை உங்களை இட்டு செல்லும். ஸோ குலதெய்வ வழிபாடுக்கு போகணுன்னு ஒரு எண்ணங்கள் தோணும். ஸோ அதனால ஒரு சின்ன ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே ஒரு ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருந்து அதுவும் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பெண்கள் வந்து வீட்டில் நிறைய இருந்தாங்கன்னா அவங்களாம் கொஞ்சம் சிறுசுன்னு விழுறது, நிறைய கேள்வி கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெண் குழந்தைகள் வந்து நிறைய நம்மகிட்ட வந்து போட்டு பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து எல்லாமே சிறப்பான விஷயங்கள் தான். ஒரு மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்போது உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருந்து அது நீச்சமாக இருக்கும். கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம், சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தாயார் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அம்மா வந்து கொஞ்சம் கேவலமாக பேச, கொஞ்சம் வந்து ஒரு நம்ம ஸ்ட்ரெஸ் ஏற்றுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலமாக இருக்குது. அதே மாதிரி வீடு சொத்துக்கு சார்ந்த விஷயம், வண்டி வாகனம் சம்மந்தமாக சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி சந்திரன். 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் நல்லா சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு புதன் வியாழ் காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் அந்த சந்திராஷ்டமம் ஒரு விஷயம் இருக்கும். கொஞ்சம் மன உளைச்சல், குடும்பத்தில் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும். நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்ல ஒரு அங்கீகாரமான விஷயங்கள், நல்ல ஒரு மாற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு, அதிகார பதவிகள் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்கள் 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்பு. கேதுடைய சாரத்தில் போகும்போது தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மனைவியோ குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சிறுன்னு பேசுகிறது, கொஞ்சம் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கிற ஒரு காலகட்டங்கள், அது சனியுடைய நட்சத்திரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வேலை செய்பவர்களும் கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான குரு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுலாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா. பட் இருந்தாலும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. ஏன்னா வந்து அது வந்து குருவுடைய சாரத்திலேருந்து குரு வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது எல்லாமே ப்ளஸ்ஸாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர் ராஜ யோகங்கள், அதாவது விபரீத ராஜயோகம் சொல்லுவோம். ஸோ விபரீத ராஜயோகங்கிற ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் காசு வர வேண்டிய இடத்துல வந்து திடீர்னு காசு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா திடீர் அதிர்ஷ்டங்களாக வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள், ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களுக்கும், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. 11ஆம் அதிபதியான உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் தான். கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயம் தான் கொஞ்சம் வந்து படுத்துமே இல்லையா, மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் சிறப்பாக இருக்குது. இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ வந்து தசாபதி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும். லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதனாலே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்களை கொடுத்துரும். அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை தரும். கொஞ்சம் அலைச்சல் வெளிநாடு சார்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், கொஞ்சம் அந்த புதன் வியாழன் டைமில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 10 இருக்கும்போது, அதுவும் வந்து செவ்வாயோட சாரத்தில் சனியோடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல், தொழில் ரீதியான விஷயங்கள் மன உளைச்சல்கள், மாமியார் வீட்டுக்கு போய் சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பரிவர்த்தனையும் இருக்குது. செவ்வாய் குரு ஒரு பரிவர்த்தனை இருக்கிறதுனால நல்ல லாபங்களாகவும் முடியும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் திடீர் ஒரு லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து 10 புதனுடைய சாரத்தில் போகும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்கள், உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். கொஞ்சம் வந்து மன உளைச்சல்களும் கொஞ்சம் மன காயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீடு வாசல் மற்றும் உங்களோட உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். கொஞ்சம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு. இதனால் இரவு தூக்கங்கள் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே உட்காந்து அண்ணாந்து பார்த்து என்ன பண்ணுறதுன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் போது மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நிறைய மாற்றங்கள் வரும். ஸோ புதிய திட்டங்கள், புதிய விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது வேலை சம்மந்தமான விஷயம், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றம், திடீர் அதிர்ஷ்டங்களையும் தருவதற்கான, வெளிநாட்டில் இருக்கிற பெரிய ஒரு பொருள் வரவை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலை பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்பு, தாயார் சார்ந்த விஷயங்கள் மன உளைச்சலை ஏற்படுத்தலாம். ஸோ கொஞ்சம் டென்ஷன், அம்மா ஏதாவது பேசணும் கண்டுக்காமல் விடுறது ரொம்ப நல்லதுங்க. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். வந்து கேது வந்து 4 இருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்களில் ஏதாவது லிட்டிகேஷன் இருந்தால் அதை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் அந்த வாரத்தின் ஒரு புதன் வியாழன் நேரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயம், நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா பிரார்த்தனை பண்ணுங்கள். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலையில் நல்ல அற்புதமாக இருக்கிறார். வெள்ளி சனி காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அப்போ மட்டும் ஒரு சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதேபோல் உங்களது 2ஆம் அதிபதியான சூரியன் 10 இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும், சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுத்துருவார். நல்ல உச்சமான சூரியன் வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க வந்து பெரும் தன வரவை தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான பணங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. சில பேர் வந்து நல்ல ஒரு சுற்றுலா செல்வது, வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதி, ஸோ 3ஆம் அதிபதிக்கான வந்து பார்த்திங்கன்னா புதனாக வந்து 3-12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 9 வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து புதிய வாய்ப்புகள் வருது அப்படிங்கிற ஒரு மன சங்கடங்களையும் மனத்தில் வந்து ஒரு சின்னதாக சஞ்சலங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 4ஆம் அதிபதி 4 மற்றும் 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கவனம் தேவை. அதுவும் சுக்கிரன் வந்து கேதுவில் போகும்போது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போது 1க்கு 4 வாட்டி யோசித்து கையெழுத்து போடுறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் காமம் சார்ந்த விஷயங்களை வந்து சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா சொத்துக்கள் விற்பனை ஆகும்போதும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் யாராச்சும் வந்து ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 அது சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சனியுடைய சாரத்தில் செவ்வாய் போகும்போது அது 8ஆம் இடம் தான் வேலை செய்யும்போது தேவையில்லாத கோப தாபங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் எமோஷன் ஆகும். குழந்தைகள் விஷயங்கள் வந்து சின்ன விஷயங்களுக்கும் நம்ம எமோஷன் ஆகுது, தொழிலில் வந்து எமோஷன் ஆகுதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேபோல் 6ஆம் அதிபதியான குரு, ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இருந்ததுனால் வருகின்ற வருமானங்களுக்கு எந்த வித குறைவும் இருக்காது. நல்ல வருமானங்கள் ஏறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். வேலையில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்கள் அங்கீகாரம் கொடுத்தாலும் சின்ன ஒரு விஷயங்கள் வந்து தடுமாற்றி நிற்பீங்க. ஏன்னா வந்து அந்த அஸ்தங்கம்ங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாமும் இருந்து ஏதோ இல்லாத மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருங்க.
7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவுல வந்து சின்ன சின்ன ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது கொஞ்சம் மற்றவங்கள்ட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது திடீர்னு வந்து எமோஷன் ஆகிடும். ஸோ அந்த எமோஷன் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் தேதி வந்து சனி வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து அதுவும் வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது பிஸ்னஸில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிஸ்னஸில் வந்து தேவையான மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கிறது வந்து நல்ல லாபங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிற பெரும் பணம் வரையும் தந்தை சார்ந்த உறவில் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது நல்ல விஷயம் தான். மேற்படிப்பு படிக்கிறவங்க கல்வி உயர்கல்வி படிக்கிறவங்களாம் வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் கவனம் தேவை. தொழில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெவலில் போகணும்னு நினச்சா கூட தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் டென்ஷன்ஸ் வருவதற்கான கொஞ்சம் பேராசையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை நோக்கி போனாலும் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு மனசலனங்கள் சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதை மட்டும் தூக்கி எறிஞ்சிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ வந்து தசாபதி பலன்களை பார்ப்போம். கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்தரம் நடக்கிறவங்க வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கிறார். ஸோ 10ல் வந்து 2ஆம் அதிபதி இருக்கும்போது நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் வருவதற்கான வீடுகள் சொத்துக்கள் வண்டி வாகனங்களாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி இருந்தாலும் வெள்ளி சனி நாட்களில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா அது சந்திராஷ்டமம் டைமாக இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சலையும் ஒரு எமோஷன்ஸையும் கொடுக்கும். ஸோ அந்த டைம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தியில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்கள் 9ல் இருந்தாலும் ஒரு 8ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும் தேவையில்லாத மன உளைச்சல் வெளிநாட்டில் இருக்கும் ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு தந்தை சார்ந்த உறவுகளால் ஒரு எமோஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கொஞ்சம் கம்முன்னு இருங்க. கொஞ்ச நாள் தான் இதெல்லாம் வந்து வேகமாக போகிற கிரகங்கள். இதனால் வந்து பெரிய மன உளைச்சல் சின்னதாக இருக்கும். ஒரு நாள் 2 நாள் இருக்கும். ஒரு வாரத்தில் எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேணாம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும். ஸோ ராகு தசாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு வந்து 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் ராகு வந்து 9ல் இருக்கும்போது வெளிநாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸு நம்மளை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்களோ நம்மளுக்கு வந்து கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கலைங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு வந்து 10ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்களை தருவதற்கான தன வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குரு சூரியன் ஒன்றா இருக்கும். சில நேரங்கள் வந்து ஒரு பிளாங்காக ஒரு ஃபீல் கிடைக்கும். அதெல்லாம் வந்து சும்மா தற்காலிகமானதான். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களது ராசிக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கும். புதன் வந்து நீச்சமாக உங்களுக்கு வந்து இருக்கும்போது கொஞ்சம் அந்த 9ஆம் இடம் பண்ணும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து யாருக்கெல்லாம் புதன் தசாபுத்தி இருந்தாலும் கொஞ்சம் மன உளைச்சலும் அதனால் வந்து சொத்துக்கள் பாக பிரிவினெல்லாம் இப்போ பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ சொத்துக்கள் விற்பனை கூட கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து கடக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருந்து அது சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து புதன் வெள்ளி சனியில் வந்து கொஞ்சம் எமோஷனை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து கடக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து 10ல் இருந்து அது வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது புதிய பிஸ்னஸ் பிளான்ஸ்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் சின்ன சந்தேகங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ சந்தேகங்கள் இருக்கும். கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பொறுமையாக ஒரு 2-3 நாள் போஸ்ட்பான் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். இதெல்லாம் ஒரு வேகமாக நகர கிரகங்கள். அதனால் ஒரு 1 வீக் போஸ்ட்பான் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சூரியன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 9ல் வந்து உச்சமாக இருக்கிறார். ஸோ உச்சமாக இருந்தாலும் அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். ஸோ அது வந்து எந்த ப்ராப்ளம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு விஷயங்களாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம் தான். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதியாகவும் நிறைய சேஞ்சஸ் வரும். வெளிநாட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் கவர்மெண்ட் அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 மற்றும் 11ஆம் அதிபதி ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் புதன் நீச்சமாக இருக்குது. அதுவும் சுயசாரத்தில் போகும்போது கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சலசலப்புகள் நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. 3ஆம் அதிபதி ஸோ 3ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து
9ல் இருக்கும்போது 3-9ங்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள், புதிய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் வந்து தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 4ஆம் அதிபதி செவ்வாய். 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கிறது வந்து நல்ல ஒரு விஷயந்தான். ஸோ 7ல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து 7 8க்கு போயிட்டார். ஸோ 8ல் இருக்கும்போது அது 8உடைய வேலையை பார்க்குமா அப்படின்னா 8உடைய வேலையை பார்க்காது. காரணம் என்ன, செவ்வாய் வந்து உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரத்தில் போகும்போது ஓரளவுக்கு வந்து எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி வந்து தீய பலன்கள் எதுவும் நடக்காது. அதனால் கவலைப்படாதீங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. கணவன் மனைவியினோட கூட கொஞ்சம் சூடான வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்கள் வராது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. சொத்துக்கள், தாயார் சம்பந்தமான விஷயங்கள், தந்தை சம்பந்தமான விஷயங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய இடங்களில் மௌனம் காப்பது நல்லது. 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9லிருந்து அது சூரியனுடைய சாதனமும் ரொம்ப சிறப்பான விஷயங்களும், குழந்தைகளோட அங்கீகாரம், குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளுடைய அந்த ஒரு தைரியம் பார்த்து நீங்கள் ரொம்ப பிரமிச்சு போவீங்க. ஸோ நல்ல ஒரு அங்கீகாரத்தை தருவதற்கானவே குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். சில நேரங்கள் வந்து பசங்க பிளாங்க் ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த ஹஸ்தங்கணும் போது திடீர்னு எல்லாமே இருந்து எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலே கண்டிப்பாக கூட்டும். அது எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து 6ஆம் அதிபதி சனி வந்து 7 இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு, நிறைய சுற்றுலா தலங்கள் செலவில் சில பேர் போகலாம். அது மட்டும் இல்லை, வேலை விஷயத்தில் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. தந்தை சார்ந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். அப்பாவோட உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து சின்னதாக ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கொஞ்சம் வைத்திய செலவுகள் சில பேருக்கு அப்பா ரீதியாக வரலாம். வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்னு நினச்சவங்க வெளிநாட்டில் வந்து நிறைய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். 7ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதி 7 இருந்து அதுவும் சனி வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவி உறவுலாம் நல்லாயிருக்கும். பட் சின்ன சின்ன மன உளைச்சல், சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி 9ல் இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதி 9 அப்பாவுடைய விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும். யாருக்கெல்லாம் அந்த குரு தேசாபுத்தி அதனால அப்பாவுடைய விஷயங்களும் சரி, கொஞ்சம் வெளிநாட்டிலும் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சலை கொடுத்தாலும் எல்லாமே வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு தானாலே ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களை க்ரியேட் பண்ணாது. மற்றபடி 8ல் நிறைய கிரகங்களும் போது தேவையில்லாத ஒரு விஷயங்களை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. நம்பர் 1. இன்னொன்று பேராசைப்படாமல் இருக்கும். 8ங்கிறது வந்து அதீதமான பேராசையை தூண்டி விட்டு நம்மளை படுத்திடும். ஸோ ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 8ல் உள்ள ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அதீதமான பேராசையை தூண்டி அதனால் வம்பு வழக்குகளில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள், குடும்பத்திற்காகவும் நண்பர்களுக்காகவும் மூத்த சகோதரர்களுக்காகவும் ஏதாவது வம்பு வழக்கில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்குது. ஸோ அந்த 8லிருந்து அது வந்து 7ஆம் அதிபதி சார்ந்த ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்கள் எதுவுமே வராது. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள் இருக்குதுன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே சிறப்பு தான். இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபதி பலன்கள் எப்படி இருக்கிறாகும். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அதனோட சூரியன் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதுவும் வந்து நல்ல ஒரு எழுச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புகள். மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள், ஒரு அங்கீகாரம், கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், ஏதாவது லோன் சப்ளை பண்ணினா கிடைக்கும். அது மாதிரி வியாபாரத்திலும் தொழிலும் சரி நிறைய மாற்றங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சந்திரன் வந்து 12ஆம் அதிபதியாக இருந்து நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துறாங்க. இந்த வாரம் முழுவதுமே அற்புதமான பலன்கள், நல்ல ஒரு ஏற்றம் தருவதற்கான, வேலை இல்லாத ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அது மட்டும் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள். 8ல் இருந்தாலும் அது வந்து சாரம், செவ்வாயோட சனியோட சாரத்தில் இருக்கும்போது எல்லாமே சிறப்பாக இருக்கும். நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்காது. பட் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். எமோஷன்ஸை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ராகு வந்து 8ல் இருந்து புதன் கொஞ்சம் தேவையில்லாத நண்பர்கள், கூடா நட்பு இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களையும் தவிர்த்துங்க. நான் தான் அது இதுன்னு சொல்லி குதித்து சண்டை போகிறதுக்கான வாய்ப்புகள், அதெல்லாம் கொஞ்சம் காமாக வந்து ஹேண்டில் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருந்து அது சூரியனுடைய சாதனம் ரொம்ப சிறப்பான பலன்கள், பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும். சனி வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும். ரொம்ப சிறப்பான பலன்கள். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம், நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சி, தொழிலும் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது.
சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக எட்டில் இருக்கும். கொஞ்சம் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களோ குடும்பத்திலையோ யாராச்சும் எதாவது பேசிடுவாங்க, அதனால் கொஞ்சம் எமோஷனாவோ மன வருத்தமாக வருவதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. அதீதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, அதனால் கேது வந்து 2லிருந்து சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கும். மற்றபடி வருமானங்கள் வரும், பட் இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவரை 8ல் உச்சமாக இப்போ 9ல் போயிருக்கார். 9 அதுவும் கேதுடைய சாதத்தில் போகும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வழக்குகள் இருந்து சொத்துக்கள் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு பிணக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சில நேரம் ஏதாவது வாக்குவாதங்கள் வரும். ஸோ அப்பா கிட்ட பேசி இருங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்க சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது பெனால்ட்டி போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதேபோல் சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அதனோட ரொம்ப சிறப்பான பலன், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் சுக்கிரன் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து 3ஆம் அதிபதியாக இருந்து 3 நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அலைச்சல்கள் இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை தான் ரொம்ப நல்ல விஷயங்கள். ஸோ இது வந்து இதுவரை வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னத்துக்கான விஷயங்களில் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து இது கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் இந்த எமோஷன்ஸும் சில நேரங்கள் வந்து ஏதாச்சும் கடார்படான்னு பேசிடும். ஸோ அதை மட்டும் தவிர்த்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக காத்திரு. கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் 7ல் நீச்சமாக இருக்கார். ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள், மனத்தில் வந்து எதாவது பேசிக்கிறது, ஆனால் ஒரு மனசில் வந்து மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கொஞ்சம் பார்த்து நடந்துடும். தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ மாமியார் வீட்டில் ஏதாவது சோறு போடுறாங்க வாங்க அப்படின்னா போயிடாதீங்க. போனால் அங்கே சின்ன அவமானங்கள் வருவதற்கான பார்த்து நடந்துக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி, ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது வந்து அப்பாவாக இருக்கட்டும், குடும்பத்திலையும் சரி, அப்பானால ஒரு சின்ன அவமானங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரம் நம்மளாம் வந்து ஏதோ எமோஷனாக பேசிடுவோம், அதனால் வந்து ஏதாச்சும் நடக்கிறதுக்கான வாய்ப்புனா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்காங்க. காரணம் 8ல் வந்து சுக்கிரன் இருக்குது, அது கேதுடைய சாதத்தில் இருக்கும்போது வம்பு வழக்கு உங்களை தேடி வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. வண்டி வாகனம் ஓட்டும்போது பெனால்ட்டி போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது அது வந்து 6ஆம் அதிபதி சார்ந்தபோது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ஏதாச்சும் வந்து மன உளைச்சலோ டென்ஷனோ வரும். கடன் கொடுக்கல் வாங்கலாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்குது. இதனால் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தாயாரும் சரி மனைவியும் சரி நம்மளை வந்து ரொம்ப டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்பு, அதனால் நிறைய விரயங்கள் வருவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய வளர்ச்சி இருக்கும். குழந்தைகளோட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளோட வளர்ச்சியாக நம்ம கொஞ்சம் அகலக்கால் வைப்போம். கொஞ்சம் அதிகமாக கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலை இருக்கும்போது கொஞ்சம் யோசித்து பார்த்து வாங்க நல்லது. ஏன்னா குழந்தைகளோட கல்விக்காக வாங்க போய்ட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது அவங்களோட வளர்ச்சிக்காக நம்ம ஏதோ அகலக்கால வச்சு மாட்டிக்கக்கூடாது. அதனால் உங்களோட நிம்மதி போயிருங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது வேலை செய்வர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கோங்க. டே டு டே லைஃப்பில் வந்து வேலையில் இருக்கும்போது யாராச்சும் இடவிடமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட நிறைய இந்த பொருளாதார ரீதியில் வந்து நிறைய பிரச்சனைகள், நீங்கள் நிறைய செலவு பண்ணுறீங்க, நீங்கள் செலவு பண்ணலை, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 8, ஸோ 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து செவ்வாயாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயம் போது 8ஆம் அதிபதி வந்து 7ல் இருந்தாலும் அது வந்து 6ஆம் அதிபதி சார்ந்தவங்க 6, 8 கணக்கில் வந்துடும். ஸோ 6, 8 போதே கொஞ்சம் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ஏதாச்சும் ஏடாகூடமாக போட்டு பார்த்து நம்மளை டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்பு. கடன் கொடுக்கல் வாங்கலாம் வந்து முதலே பர்ஃபெக்டாக இருந்துக்கோங்க. கொடுக்க முடியலன்றதை முதலே சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் அதனால் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனாக புதனாக இருந்து அது நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா வந்து புதன் நீச்சமாக இருக்கும்போது ஒரு மனதில் காயங்கள், நான் எப்படி இருந்தவன் என்னை போய் இப்படி பேசிட்டாங்களேங்கிற ஒரு மன வருத்தங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கவனமானும். அது ரேவதி நட்சத்திரம் சுயசாரத்தில் போகும்போது புதனாக நீச்சமாகும்போது நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருவார். ஸோ அதனால் வந்து ஒரு மனக்கலக்கங்கள் வரும். ஸோ அதனால் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுங்கள், அது ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ 9ஆம் தேதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஒன்றாம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் கொடுக்கும். ஸோ நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். ஸோ அதில் வந்து எந்த வித மாற்றம் இல்லை. சந்தோஷங்களுக்கு ஒன்றும் குறைவு இல்லை. பட் இருந்தால் இந்த மாதிரி ஒவ்வொரு சில விஷயங்கள் வந்து மனத்தை காயப்படுகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தாங்கிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் டே டு டே லைஃப்பில். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி என்னங்க, ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரனும் 12ஆம் அதிபதி சூரியன் 8ல் இருக்கும்போது நிறைய விரயங்கள் இருக்கும். வெளியில் இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்ற நிறைய மன வருத்தங்கள், பின்னாடி பேசணும்னு நினச்சி ரொம்ப மன வருத்தம் முடியுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிகாரமாவது கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரனும் சந்திரன் 11ஆம் அதிபதியாக இருந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரன் இருக்கும். செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருந்தாலும் அது 6ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது நிறைய வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து கண்ணியில் நம்ம வந்து 3 8ஆம் அதிபதியாக வரதுனால கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். வேலையில் ரொம்ப கவனம் தேவை. ஏதாச்சும் இடவனம் பேசி அதனால் எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கடன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து நம்ம அவமானப்படுத்துவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து சில நேரங்கள் வந்து ஏதாச்சும் பேச போய் அதனால் ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து ராகு புதனுடைய சாரத்தில் வந்து மனைவி ஏதாச்சும் பேசலாம், ஏதாச்சும் வந்து நம்மளை டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி, ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து 8ல் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது கடன் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து கடனில் வந்து நம்ம மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அது பார்த்துருந்துக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரனால கொஞ்சம் அந்த ஒரு செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான இப்போ கணவன் மனைவிகளோடதும் கொஞ்சம் டென்ஷன்ஸு ரெஸ்பெக்டே கொடுக்கலைங்கன்ற மாதிரி மன உளைச்சலை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 4 7ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் அம்மாக்கும் ஒய்ஃப்க்கும் நடுவில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கும் வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக வரும்போது என்ன மாதிரி விஷயங்களை வந்து 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி சார்ந்த டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ விடும். வளர்ச்சி இருக்கானா வளர்ச்சி வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் எனக்கு நிம்மதியை கொஞ்சம் கம்மி பண்ணும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த கொஞ்சம் மன உளைச்சலை கொடுத்தோம். ஏன்னா புதன் நீச்சமாக இருக்கும்போது இவங்க இப்படி பேசிட்டாங்க அவங்க இப்படி பேசிட்டாங்கன்ற ஒரு மன உளைச்சலை கொடுத்தோம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் ரீதியான விஷயங்களும் சின்ன சின்ன மனக்காயங்கள் வருவதுனா கொஞ்சம் பார்த்தது. இதெல்லாம் வந்து ஒரு வார கிரகங்கள் வேகமாக ஓடிடும். ஒரு வாரம் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபத்தி அந்த நடக்கணும். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னியில் ராசியிலே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணும்போது அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போனாலும் நமக்கு வந்து டே டு டே லைஃப்பில் எந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் ஜாஸ்திப்படுத்தும். தேவையில்லாத ஒரு சந்தேகங்களை ஏற்படுத்தும். ஏதாச்சும் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுங்கிறத ஒரு விஷயத்தை கொடுத்தோம். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசணும், இவங்கள்ட்ட தான் கராராக பேசணுங்கிற எண்ணங்களை தோணும். அது மட்டும் இல்லாமல் நீச்ச புதனுடைய அந்த பார்வை என்ன பண்ணோன்னா நிறைய இந்த மாதிரி ஒரு மன உளைச்சலையும் புத்தியில் வந்து எதுவுமே தேவையில்லை நான் பாட்டு சாமியாரை போகிறேன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாகிறது சுக்கிர தசாபத்தி அந்த சுக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவி ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தை மற்றும் குடும்பத்திலிருந்து தந்தையால் ஒரு சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா சிறப்பான வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் 7ல் இருக்கார். ஸோ 7ல் இருக்கும்போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் மனைவியாக கொஞ்சம் செலவு பண்ணுறது கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது சில நேரங்களில் வந்து வாக்குவாதங்கள் இரவு நேர வாக்குவாதங்கள் சில இடங்களில் அமைவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் 6ல் இருக்கார். ஸோ இது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா 2 7 6 கணவன் மனைவிகளோட சின்ன சின்ன வாக்குவாதங்களோட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்திற்காக கொஞ்சம் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை. பட் வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. காரணம் என்னென்னா செவ்வாய் வந்து சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்கள் வராது. குழந்தைங்களோட விஷயம் நார்மலாக கொஞ்சம் எமோஷன்ஸாக இருப்பீங்க. வேலையில் வந்து வாக்குவாதங்களோயோ எமோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுதான் நிறைய. மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி 3ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருந்து சூரியனுடைய சாத்தமும் நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய மாற்றங்கள் வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு உத்தியோக உயர்வு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக
எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயமும் கூட. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு தான் 5ல் வந்து சனி. ஸோ 5ல் உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக இருக்கும்போது இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா 6ஆம் அதிபதி 7ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல மாற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரனும் 7ல் இருக்கும்போது ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் பேராசையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 5ஆம் அதிபதியில் வந்து 6ல் உள்ள செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பரிவர்த்தனையை கொடுக்குதுங்க. ஸோ பரிவர்த்தனை போது கணவன் மனைவிகளை என்ன தான் பிரச்சனைகள் வந்து நம்ம எல்லாமே சால்வ் ஆகி கிளியராக போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது வந்து 8ஆம் அதிபதி சுக்கிரன் 7ல் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. எப்போதுமே வந்து துலா லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அந்த பேராசையும் கொஞ்சம் வந்து எமோஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்றதான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளும் வந்து கவனமாக இருக்கணும். தந்தை சார்ந்த ஊரில் சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் தாங்க. பார்த்துனதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சூரியன் 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் நல்ல பேர் புகழ் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் 8ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து சின்ன மன உளைச்சல்களை ஏற்படுத்தும். ஸோ மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சில நேரங்கள் வந்து அவர் ஏதாச்சும் பேச போய் அதில் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஏன்னா இதுவரை வந்து பார்த்தது பொது பலன்கள். இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருந்தாலும் துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 7லிருந்து 11ஆம் அதிபதியாக வந்து நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதில் ஒரு சின்ன டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும். இப்போ அந்த சந்திரன் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருந்து நல்ல ஏற்றங்களும் தொழில் மாற்றங்களும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருந்த 6ல் இருந்தாலும் ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. காரணம் என்னென்னா செவ்வாய் போகிறது உங்களுக்கு சனியுடைய நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எப்பேற்பட்ட தகராறு இருந்தாலும் எல்லாமே சுமூகமாக சமாதானமாக போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் எமோஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியும் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6லிருந்து புதனுடைய சாதனம் வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளில் கவனமாக இருக்கணும். துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றம் நல்ல ஏற்றங்கள் அற்புதமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும்போது சனி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5லிருந்து உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான குருவுடைய சாரம் அதாவது 7ல் உள்ள குருவின் சாரத்தில் போகும்போது நல்ல வளர்ச்சி இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வேலையிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து அது 6ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் இருக்கவங்களும் சின்ன சலனங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் மன உளைச்சலும் பிரயாணங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியூர் போய் தங்குறீங்கன்னா கூட கொஞ்சம் அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஒன்றும் இல்லை, பஸ்ஸில் போகிறீங்க வெளியூருக்கு பக்கத்தில் இருக்கவங்க அவங்க தோளில் படுத்து தூங்கிட்டு வருவான், அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சில பேர்லாம் 2 பக்கம்லாம் தூங்குறவடலாம் பார்த்துருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது 12லிருந்து உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியோட சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயம் கடன்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கிறது 8ஆம் அதிபதி 7லிருந்து கணவன் மனைவிகளும் நிறைய வாக்குவாதங்கள் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது இரவு நேரங்களில் வந்து சில நேரங்கள் தூங்குற நேரத்தில் வந்து சண்டை போட்டுப்பாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை தான் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு விடணும். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிச்சிக ராசி. ஸோ ரிச்சிக ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்போது உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 4லிருந்து
அது வந்து 5லிருந்து 4 அதிபதியுடைய சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயம் நல்லா ஏற்றணும். குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும், சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல மாற்றங்கள் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் வந்து வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். குடும்பத்திற்கு தேவையான பணம் காசு இதெல்லாமே வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து 3ஆம் அதிபதி 4ல் 3ஆம் அதிபதி சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இல்லை, ரொம்ப ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்தை வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு நல்ல ஏற்றங்கள் தான். தாயார் குடும்பங்களுக்கும் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான விஷயங்கள் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்துங்க. சின்னதாக செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி சனி ஆட்சி பலத்தோடு இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரும். ஸோ மற்றபடி வந்து நல்ல சொஃபிஸ்டிகேட்டடாக வந்து இந்த வாட்டி வந்து வேலையில் இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் வந்து 5ஆம் அதிபதி செவ்வாயும் குருவும் வந்து ஒரு பரிவர்த்தனைகளில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சியாக பார்க்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிகளுள்ள ஒரு சின்ன ஒரு கருத்து பேதங்கள் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாகவும் சந்தோஷமாக இருக்கும். ஏதாவது வழக்குகள் இருந்ததுன்னா இந்த டைமில் வந்து பேசி தீர்த்துக்கலாம். ஏதாச்சும் வந்து கணவன் மனைவிகளோட விவாகரத்தோ மன உளைச்சல் காரணம் பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ பேசிங்கன்னா தீர்வு காணுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஏன்னா சுக்கிரன் வந்து செவ்வாயோட கேதுடைய சாரத்தில் போகும்போது கேது 11ல் இருக்கும்போது அந்த ஒரு தீர்வை கொடுத்துரும். ஸோ கண்டிப்பாக பேசி பாருங்கள் ஒன்ஸு, அதெல்லாம் வந்து கிளியராகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன், ஸோ 8ஆம் அதிபதி புதன் வந்து 5ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது சில நேரம் வந்து குழந்தைகளோட செயல்பாடுகள் வந்து நம்ம மன உளைச்சலையும் மன காயங்களும் ஏற்படுத்தும். நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா இப்போ வந்து ஏதாவது அவமானங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு விஷயங்களை கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயம் 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது தொழிலுக்கு தேவையான கடன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு அங்கீகாரம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் இந்த நண்பர்கள் விஷயம் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் பார்த்துங்க. பெருத்த லாபங்களை நோக்கி போய் அதனால் சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருந்தாலும் விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து 10ஆம் அதிபதியாக இருந்து அவங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்டிங்கன்னா கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவும் தந்தை சார்ந்த உறவுகளாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களும் பிரயாணங்கள் நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 4ல் இருக்கும்போது வீடு சார்ந்த விஷயங்கள் லோன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வீடு கட்டுறது, லேண்ட் வாங்குறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது ராகு வந்து உங்களுக்கு 5லிருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆன்மீக சுற்றுலா செல்லும்போது அந்த பிரயாணங்களில் ரொம்ப கவனம் தேவைங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் ஒரு எமோஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு வந்து அவர் 6ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியை கொடுத்துருவார். ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக வரும். குடும்பத்திற்கு தேவையான பண வரவுகள்லாம் இருக்கும். வெளிநாட்டில் இருந்து சில பேருக்கு வந்து பணம் வரவுகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருடைய சாரத்தில் போகும்போது வீடு லோன் வந்து ஒரு சொத்துக்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதே நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் 11ஆம் அதிபதியாக இருந்து 5ல் நீச்சமாக இருக்கும்போது காதல் கேளிக்கை இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இதனால் வந்து சின்ன மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். நண்பர்களோடு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அங்கேயும் வந்து ஒரு மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11ல் இருக்குது. அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவது. அப்பா சம்மந்தமான கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் இருந்தால் அதெல்லாம் வந்து கிளியர் ஆகி அதனால் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது 7ஆம் அதிபதி கணவன் மனைவிக்கு உள்ள சின்ன சின்ன ஒரு கருத்து பேதங்கள் ஒரு இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். சில பேர் வந்து கணவன் மனைவியோட ஒரு வெளியூர் பிரயாணங்களோ, சில நேரம் மனைவி வந்து எங்கள் அப்பா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வர சொல்லி போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ வந்து இதுவரை பார்த்திங்கன்னா பொது பலன்கள் பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சுக்கிரன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த தசாபுத்தியில் வந்து அந்த லிங்க் வச்சு பார்க்கும்போதே வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா வந்து அந்த தசாபுத்திகளுக்குன்னு ஒரு பவர்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம சேர்த்து பார்த்தோம். பொது பலன்கள், தசாபுத்தி பலன்கள் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து கொஞ்சம் மிங்கிள் பண்ணி உங்களுக்கு ஜாதகத்தில் போகும். கண்டிப்பாக 100% பர்ஃபெக்டாக வரும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஒரு பிரார்த்தனைங்க ரொம்ப அவசியமானதாக இறைவனை பிரார்த்தனை பண்ணும். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்குது. ஸோ 5ல் வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது சூரியனும் குருவும் ஒன்றாக இருக்கும்போது சில நேரம் குழந்தைகளோட விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தலாம். ஒரு பிளாங்காக இருக்கிற மாதிரி ஃபீலே இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பா சம்மந்தமான உறவுகளையும் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷனோ ஒரு இதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடந்தும். 2ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது வீட்டில் வந்து சின்ன சின்ன கலகங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. மற்றபடி வந்து 4ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பூர்வீக சொத்துக்கள், தந்தை சார்ந்த சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது ஒரு நல்ல விஷயந்தான். 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது குழந்தைகள் வந்து நிறைய பிரயாணம் வந்து குழந்தைகளோட வெற்றியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்க அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில நேரம் வந்து குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலை சம்பந்தமான விஷயம், வேலை பார்க்கணும், வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறது, சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள். மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும், அவ்வளோதான். ஒரே டயர்டாக இருக்கனே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே கண்டிப்பாக கொடுத்துரும். கடன் கொடுக்கல் வாங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ கடன் வந்து சில இடங்களில் வந்து ஒரு கடன் அடைச்சி இன்னொரு கடன் வாங்குறது, சில பேர் வந்து திடீர் பணம் வரவுனால் கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம் தான். 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி நடுவில் வந்து சின்ன சின்ன கருத்து பேதங்கள், அம்மா மனைவிக்கு நடுவில் நிறைய மாட்டிக்கிட்டு அதனால் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு. அம்மா கிட்ட மாட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் மாமியார்கிட்டையும் மாட்டிப்பீங்க. ஸோ அந்தந்த இந்த ஒரு முக்கோணத்தில் வந்து மாட்டிக்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளி ஆள்கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க வந்து ஏதாச்சும் வந்து உங்களை மனம் நோக்கிற மாதிரி பேசுகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல விஷயம்னா கொஞ்சம் வந்து சின்ன சின்ன குடும்பம் சார்ந்த விஷயங்கள், சின்ன சின்ன ஒரு மன போராட்டங்கள் முதல்ல இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகி ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுங்க. என்னென்னா சந்திரனுக்கு வந்து 8ல் இருக்கும்போது மன உளைச்சலையும் மன டென்ஷனையும் கொடுத்துரும். மனசில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் இதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ண ஒரு மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது பண்ணாலே போதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5, 9ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. நிறைய அலைச்சல்களையும் நிறைய ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து 10ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல் நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. ஏதாச்சும் வந்து சுகமாக இருக்கேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதை வந்து சொதப்புறதுக்குனே சில பேர் வந்துடுவாங்க. ஸோ கொஞ்சம் வெளியில் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது அது கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வரும். சில பேருக்கு வந்து கேதுனாலே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஆடம்பரத்திற்காக கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதியான ஒரு சுக்கிரனும் பார்த்திங்கன்னா அது மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் ஆடம்பரத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும் வந்து சிலகனமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும்போது சூரியன் வந்து 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 5ல் இருக்கிறது மட்டும் நான் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பும், ஆன்மீக பயணங்கள், பக்தியில் விஷயமாக நிறைய இடங்களுக்கு தேடி அலையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பா சம்மந்தமான உறவுகள், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி வந்து தனுசு லக்னமாக சந்திர தசாபுத்தி இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கொஞ்சம் வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய்ங்கிறது பார்த்திங்கன்னா 12 5ஆம் அதிபதியை வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றமான விஷயம், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்ல குழந்தைகளோட வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம் தான். கொஞ்சம் அலைச்சல்கள் சில பேருக்கு இருக்கும், அதை வந்து தவிர்க்க முடியாது. மற்றபடி வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும். அது தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த முக்கோண போராட்டம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மாமியார், தொழில்,
மனைவி சம்மந்தமான விஷயம், சின்ன சின்ன மனச்சொல், ஏதாச்சும் ஒன்றுத்துல வந்து ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும் வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 4ஆம் அதிபதியான குரு வந்து 5லிருந்து அதுவும் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில நேரங்கள் வந்து குழந்தைகளோட பிளாங்காக இருப்பாங்க. அது என்ன பண்ணுறது அடுத்ததுங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு ஏற்படலாம். சில பேரும் புதிய சொத்துக்கள் வாங்கணும்னு எண்ணங்கள் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சில பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாமே நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 3ஆம் தேதி சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு சுற்றுலா பிரயாணங்கள் குழந்தைகளோட வளர்ச்சியெலாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து 4 மற்றும் 7 10 9 கொஞ்சம் வந்து கணவன் மனைவிகளோட தேவையில்லாத வாக்குவாதங்களோ இல்லை சொத்துக்கள் சார்ந்த விஷயம், வண்டி வாகன சம்மந்தமான விஷயம், ஒரு பேச்சுக்கள் வந்து மன காயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு, தாயார் சம்மந்தமான விஷயம் தாயாருக்கும் மனைவிக்கும் ஏற்படுகின்ற ஒரு கருத்து முதலாக நீங்கள் அவஸ்தைப்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போகிற கிரகன்றதுலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை தராது. தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த தொழிலில் ரொம்ப கவனம் தேவை. தொழில் வந்து ஒரு கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு, அதீதமான கடனில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி வந்து தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கும். சுக்கிரன் வந்து 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து 5ல் இருக்கும்போது வேலை நிறைய மன உளைச்சல்கள் நிறைய வந்து வேலை செய்கிறோம், அதுக்கேற்ற சம்பளம் வழிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். பட் இதெல்லாம் வந்து வேகமாக போகிற கிரகணும் போது அடுத்த கட்டத்தில் வந்து பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால் உங்களோட எஃபோர்ட்டை கம்மி பண்ணிடாதுன்னு தான் சொல்லணும். இதுவரை வந்து தசாபதி பலன்களை பார்த்தோம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப ரோசம் மனதார இறைனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். மற்றபடி குடும்பத்துக்கு தேவையான பணம் வரணும், பணம் சொத்துக்கள் இதெல்லாமே வருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. 2ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது பெருத்த பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஒரு பணம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். பட் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதி 4லிருந்து அது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்கள். சூரியன் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்கள் கொடுக்கல் வாங்கல் மற்றபடி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா செவ்வாயும் குருவும் வந்து ஒரு பரிவர்த்தனை வேறு இருக்குது. ஸோ அப்போ வந்து ஆனால் ஒரு சொத்துக்கள் வந்து விற்று இன்னொரு சொத்து வாங்குறது இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் சில பேருக்கு வருவதற்கான, பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான சனி 5ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது பூர்வீக சம்பந்தமான விஷயங்களில் சின்ன மன உளைச்சலும் கொஞ்சம் டென்ஷன்ஸும் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்துரும். குழந்தைகளோட விஷயத்துக்காக நிறைய கடன் வாங்குறதுக்கான விஷயங்களும் நிறைய பேர் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்ளும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகம் மீது நிறைய பேருக்கு வந்து நாட்டம் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப விஷயம். மற்றபடி 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள், நிறைய மன உளைச்சல்கள், சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல வாரத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் வந்து செலவுகள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் பிற்பகுதியில் நல்ல ஒரு லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனம், வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயங்கள் வந்து பார்த்து நடந்துக்கணும். ஏதாச்சும் வந்து தாயாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக 3ல் இருக்கும்போது வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து பேசும்போது ரொம்ப கவனமாக, அதனால் வந்து ஒரு சின்ன கலக்கங்கள் மன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், 5ஆம் அதிபதியாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்களுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக, 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள், சொத்துக்கள் விற்பனை, வண்டி வாகன விற்பனை, இதனால் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது வீடு பராமத்துகள், வண்டி வாகனங்கள் செலவுகள்லாம் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, பண்ணித்தான் ஆகணும். ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. இதுவரை வந்து பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வீடு சொத்துக்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் மன உளைச்சலும் தாயார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இது வந்து சூரியன் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளும் வந்து சில நேரங்களில் இடவிடமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். மற்றபடி வந்து மகர லக்னமாக சந்திர தசாபத்தி அந்த நடக்கணும் வந்து ரொம்ப வாரத்தின் வந்து உற்பகுதி திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் செலவு இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். மற்றபடி மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும். செவ்வாய் வந்து உங்களுக்கு 2இல் இருந்து அது வந்து 3இலிருந்து அது வந்து 3-4 பரிவர்த்தனை வேறு வருது. ஸோ கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் ஏதாவது ஏடாவிடமாக பேசுறது, மற்றவங்க அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகங்களால் மனக்குழப்பங்கள் வரும். அதை மட்டும் தவிர்த்துக்கங்க. மற்றபடி ஒரு சொத்துக்கள் விற்பனையை செய்து இன்னொரு சொத்துக்கள் வாங்குறது, தாயாருக்கும் மூலமும் சின்ன கருத்து மூலம் சரியாகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அதனால ராகு வந்து புதனுடைய சாத்திரம் போது 6, 9 மற்றும் 3, 9 பிரயாணங்களில் ரொம்ப கவனம் தேவை. இந்த அப்பா சம்பந்தமான உறவுகளில் பேசும்போது சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையிலும் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வந்து புதன் இதில் வந்து மகர லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து வேலை சம்பந்தமான விஷயங்கள் பிரயாணங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தை சார்ந்த உறவுகள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்தோன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களும் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தியந்திரம் நடக்குது. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனோட சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து சின்ன சின்ன விஷயம் நிறைய சந்தேகங்கள் ஏற்படும். சொத்துக்களை விற்றுலாமா வண்டியை விற்றுலாமாங்கிற எண்ணங்கள் அதனால் ஒரு மன உளைச்சல் தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய மன உளைச்சல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பண்ணின்னு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2இல் இருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். ஒரு சொத்துக்கள் விற்பனையாகி அதனால் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அதனால் புதன் வந்து பார்த்திங்கன்னா 3இல் இருந்து ஒரு 6, 9ஆம் அதிபதியாக வரும்போது பிரயாணங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அவர் மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அதனால் கேது வந்து உங்களுக்கு வந்து 9இல் இருந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து கொஞ்சம் திங்கள் செவ்வாயில் வந்து நிறைய செலவுகள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சட்டம் ரீதியான விஷயம் இந்த பாஸ்போர்ட் விசா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமாக பார்த்துக்கணும். மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி 5, 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 4இல் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்து 4, 9 நாளே வந்து அப்பாக்கும் அம்மா சம்மந்தமான உறவுகளும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். சொத்து விற்பனையாகும்போது இல்லை சொத்தை வாங்கும்போது 1க்கு 4 வாட்டி வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது பார்த்து நடந்துங்க. மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தாங்க. என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை நல்ல ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிரார்த்தனை பண்ணுங்கள். கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருக்கிறது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி வந்து பார்த்தோம்னால குருடைய சாரத்தில் போகும்போது 2, 11ஆம் தேதி 3இல் இருக்கும்போது நிறைய சொத்துக்கள் விற்பனைகள் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சோம்பேறித்தனம் உங்களுக்குள்ளே இருக்கும். சனி ராசியில் இருக்கும்போது ஒரு சோம்பேறித்தனம் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒரு விஷயங்களாக இருக்கும். ஸோ அதை மட்டும் விட்டுட்டிங்கன்னா போதும். எல்லாமே சரி 2, 3ஆம் அதிபதி போது கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் இருக்குன்னு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3இல் இருக்கும்போது தாயார் சார்ந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ தாயாருக்கு வந்து ஒரு உடல் ரீதியான பாதிப்புகளோ தந்தைக்கு ஒரு உடல் ரீதியான பாதிப்புகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் சட்ட ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுங்க. அதில் ஒரு சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2, 3ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது ஒரு சந்தேகங்கள் நிறைய வரும். மற்றவங்க இதை சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்க ஒரு சின்ன சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருங்க. மற்றவங்க சொல்கிறது வந்து எது இருந்தாலும் வாங்கிக்கோங்க. பட் ஆனால் அது உண்மையான்றது வந்து 1க்கு 4 வாட்டி வந்து உட்காந்து யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4, 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு சுக்கிரன் வந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தாயாரும் தந்தையாரும் உங்களை வந்து கடிஞ்சு பேசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் பேசுவாங்க. அதனால் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போகிற பிளானட். அதனால் கொஞ்சம் வந்து இந்த ஒரு வாரம் அப்படி தள்ளி போட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடும். இப்போ கூப்பிட்டா போகாதீங்க. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப நல்லது.
மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 8ஆம் அதிபதி புதன் வந்து 2இல் வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளிடம் பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாச்சும் இடமா பேசி அதனால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் ஏற்படலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ அது பார்த்து நடந்துக்கணும். அது மட்டும் இல்லை 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக இந்த வாரத்தில் கொடுத்துருங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து வேலையிலும் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சூரியன் 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து 3இலிருந்து அதுவும் வந்து இப்போது அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல வளர்ச்சி வேலையில் நிறைய மாற்றங்கள் வெளி வட்டார பழக்கங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி புதன் வந்து 2இலும் பார்த்து பேசணும். ஏதாவது இடமா பேசினதுனால மற்றவர்களுக்கு கலக்கம் அடையணும். நம்ம திட்டிடுவோங்க. ஆனால் அந்த திட்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால் 1க்கு 4 வாட்டி யோசித்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது பார்த்துக்கோங்க. 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3இல் அது கேதுவுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத சந்தேகங்கள் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும் கற்பனையிலேயே வந்து சில விஷயங்களை வந்து நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு அதனால் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ அது வந்து ஏற்படாமல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2இல் இருக்குது. ஸோ 2இல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா வந்து அது சனியுடைய சாரம் கோபமாக பேசுகிறது எமோஷனாக பேசுகிறதுலாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் கவனம் ரொம்ப தேவை. யாருக்காச்சும் கம்யூனிகேட் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக கம்யூனிகேட் பண்ணணும். இதுதான் விஷயன்றதை வந்து தெளிவாக சொல்லுங்கள். அவங்க ஏதாவது கன்ஃபியூஷனாக பேச போய் அதனால் ஒரு பெரிய டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதியான குரு வந்து 3இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய மாற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். கொஞ்சம் வந்து நம்ம வந்து அந்த விஷயங்களுக்காக நம்ம அலைச்சல்கள் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ இதுவரை பொது பலன்கள் பார்த்தோம். இப்போ வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாய் நடக்கிறவங்க எப்படி இருக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 3இல் உச்சமாக இருந்தாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது அப்பா சம்பந்தமான சொத்துக்கள் சார்ந்த விஷயம் சொத்து பாகங்கள் சம்பந்தமான விஷயம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தான். கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து நல்ல வளர்ச்சி வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல வளர்ச்சியை கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஏதாவது லோனுக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2இல் இருக்குது. ஸோ 2இல் இருந்து சனியுடைய சாரத்தில் போகும் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். பார்த்து பேசணும். யாராச்சும் இடமா பேசுறது திட்டுறது இந்த மாதிரி விஷயம் தொழில் ரீதியான விஷயம் அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்ட்டோ பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டு குழம்பாமல் என்ன இருக்குன்றது உட்காந்து படிங்க. ஏன்னா வந்து ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணிங்கன்னா ஒன்று 10 வாட்டி பார்த்து படிச்சுட்டு கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பலகனமாக வந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சலை கூட ஏற்படுத்தும். ஏன்னா 5 8ஆம் அதிபதி ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது பேசும்போது கேவலமாக பேசுகிறது அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வருத்தப்படுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதேக்கப்புறம் கும்பலகனமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 3இலிருந்து தேவையில்லாத கலகங்கள் இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு டென்ஷன் நம்ம மண்டையில் போட்டுப்போம். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். கும்பலகனமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் நல்ல ஏற்றங்களை கொடுப்பார். அதுவும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்தாலும் அது வந்து 7 சனி அதெல்லாம் இருந்தாலும் சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். அது வந்து குருடைய சாதனம் பெரிய முயற்சிகள் ஏற்படுத்துவதற்கான தொழிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ குடும்ப சொத்துக்கள் பாக பிரிவினைகள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். இந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா 2இல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கேவலமாக பேசுவோம் ஏதாச்சும் பேசிடும் குடும்பத்தில். அதனால் மனக்காயங்கள் வருவதற்கான வாய்ப்பும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் 8இல் உள்ள கேது வந்து நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும். ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் பூர்வீக சம்மந்தமான விஷயங்களை கேட்க போய் அதனால் ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் கணவன் மனைவிக்கு நடுவில் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் போயிட்டு ஏதாச்சும் செய்யப்போ அதனால் வழக்குகள் வருவது கெட்ட பேர் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதுவும் சட்ட ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஃபைலிங் பண்ணுறது இல்லாட்டி ஒரு லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர் வந்து அதை மாட்டிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தி அந்த சுக்கிரன் வந்து 3 கேதுவுடைய சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். காமம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஒரு அவசியம். அம்மா அப்பாவுக்கு நடுவில் வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து அதனால் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக. தாயார் சம்பந்தமான விஷயங்கள் சில பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி என்னங்க, நல்ல ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாவது 1 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வரும். ஸோ இதில் வந்து எதாவது கடன் கேட்டுச்சுன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 1 2ஆம் அதிபதியுடைய பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. உங்களுக்கு வர வேண்டிய காசு ஏதாச்சும் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயந்தான். 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருந்து அது வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவியினோட ஏதாச்சும் ஏடாவளமாக பேசிக்கிறது அதனால் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சுக்கிரன் கேது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கிர திசை நடந்தாலும் ரொம்ப எமோஷன் ஆகிடுவீங்க. அதனால் வந்து வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போதே கலகங்கள் இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு யாரோ சொல்கிறத நினச்சி நம்ம வந்து மன குழம்பிடுவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. 4ஆம் அதிபதி 4 7ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு ராசியிலே வந்து புதன் இருக்கும்போது தாயார் மற்றும் மனைவியால் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சலோ மன காயங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால் ஒரு சின்ன மன உளைச்சல்களும் அதுதான் வேற ஒன்றும். அங்கே வந்து புதன் நீச்சமாக இருந்து அது சுயசாதத்தில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும். 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்களை கொடுப்பார். குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வெற்றி வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா வளர்ச்சி ஒரு பக்கம் கொடுத்தாலும் அது வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி 7ல் உள்ள கேது. ஸோ 7ல் உள்ள கேது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு தேவையில்லாத கணவன் மனைவியினோட வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வந்து ஒரு மன உளைச்சலையும் ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும். ஓகே, அதை வந்து கேது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்ச புதனை பார்க்கறதுனால வந்து என்ன ஆகிடும்னா அது வந்து என்ன வாழ்க்கை இப்படிலாம் வாழணுமா அப்படி இப்படின்லாம் வந்து மன உளைச்சலை கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து வேகமாக நவர்ற கிரகம். அதனால் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா சரியாயிடும். அது வரை கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி சுக்கிரன் முதலே சொன்ன மாதிரி வந்து 2ல் பார்த்து பேசணும். ஸோ பேசுகிறது ரொம்ப பார்த்து பேசுகிறது ரொம்ப குடும்பத்தில் வந்து கொஞ்சம் சின்ன விஷயத்துக்கும் வந்து கண்ணாமண்ணான்னு பேசுறது தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி செவ்வாய் பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு சூப்பரான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரிய வளர்ச்சி பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே 10ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2லேருந்து அது சூரியனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து மீன லக்னமாக குரு தசாபுத்தி ஆனாலும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே 11ஆம் அதிபதி வந்து 12லிருந்து அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது மறைமுகமான நல்ல பாராட்டுகள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபதி பலன்களில் மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல அங்கீகாரம் வேலையில் கிடைச்சாலும் ஏதோ ஒரு குறைபாடுகள் ஏதோ ஒரு விஷயத்தை பேசி நம்மளுக்கு டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து 5ஆம் அதிபதியாக இருந்து நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு நல்ல விஷயந்தான். மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு செவ்வாய் ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கொடுக்குறோம். வெளிநாட்டில் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கணும். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனுடைய சாரத்தில் போகும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மனைவி அம்மா சம்மந்தமான உறவுகளாக நமக்கு ஒரு மன உளைச்சலோ மன காயங்களோ ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய சாரத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து வேலையில் நல்ல அங்கீகாரத்தை கொடுத்துரும். வேலையில் நல்ல அங்கீகாரத்தையும் நல்ல ஒரு ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருடைய சாரத்தில் போகும்போது மறைமுகமான நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். ஆனால் சின்ன விஷயங்கள் அதாவது தொழிலில் வந்து அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான விஷயங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்கள் சின்ன மனக்கசப்புகளையும் சில பேருக்கு ஏற்படுத்திடும். அதுதான் விஷயம்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து உங்களுக்கு ராசியிலேயே வந்து நீச்சமாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத மனக்கலக்கங்கள், டென்ஷன், தாயார் மற்றும் மனைவியால் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து நல்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். காதல் சார்ந்த விஷயங்கள் சின்னதாக ஒரு மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கேதுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத பேச்சுகள், மனைவி வந்து கொஞ்சம் சிடுசிடுன்னு விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு காலகட்டங்கள். மற்றபடி வந்து என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கிற நல்லது. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி சப்ஜெக்ட் அப்படின்னும் போது இதுவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஜோதிட துணுக்குகள் இதெல்லாம் பார்த்தாலும் நம்ம தசாபுத்திங்கிற ஒரு விஷயம் தான் வந்து நமக்கு வந்து இந்த வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். ஸோ இதுவரை வந்து ஒரு தசாபுத்தி எப்படி பார்ப்போம், லக்னத்தில் வந்து 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி இந்த மாதிரி தொடர்புகள் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் நான் உயர் எனது குருநாதர் திரு தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் வந்து ஒரு தசாபுத்தியை பற்றி கொடுத்துருந்தார். ஸோ அதை பற்றி தான் நான் இதில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே லக்னத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து 8 இருக்குது, எனக்கு அது பண்ணலை இது பண்ணலன்னு சொல்கிறதை விட அந்த தசா புத்திக்கு உரிய கிரகம் எங்கே இருக்கோ அதில் வச்சு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குது. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து எனது நண்பர் ஒருத்தருக்கார், அவருக்கு வந்து சுக்கிர தசை நடந்து மகர லக்னத்துக்கு நீங்கள் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா சுக்கிரன் யோகாதிபதிங்க, அந்த 20 வருஷம் வந்து அவர் சூப்பராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும். ஸோ ஆனால் நடந்தது என்னென்னா அப்படியே உல்ட்டாவாக நடந்தது. அவர் சுக்கிரனில் தான் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார். எப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா வந்து மகர லக்னத்தில் வந்து அவர் சுக்கிரன் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அவருக்கு விருச்சிகத்தில் அமைஞ்சிச்சுங்க. ஸோ விருச்சிகத்தில் அமைஞ்சதுனால என்ன மாதிரி ஆச்சு அப்படின்போது தங்கப்பாண்டியன் சார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எங்கே கிரகம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போது சுக்கிரன் வந்து இப்போ விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டு இப்போ தொழில் தேவைன்னு வைங்களேன், விருச்சிகத்துலேருந்து அப்படி எண்ணிட்டு போனீங்கன்னா விருச்சிகத்துக்கு 12 வந்து உங்களுக்கு வந்து துலாம் வரும், துலாம் கன்னி சிம்மம் தான் 10ஆம் வீடாக வரும். ஸோ அது 10ஆம் வீடாக சிம்மம் வரும்போது இந்த கிரகம் இருக்கிறதுலேருந்து எண்ணிட்டு 10ஆம் வீடு சிம்மம் வந்துருச்சு. அது லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடாக இருக்கும். அந்த மனுஷன் வந்து அந்த 20 ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட செய்யாத தொழிலில் எந்த தொழிலுமே சக்ஸஸ் ஆகும்போது மன உளைச்சல் தான் ஏற்பட்டுச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த சுக்கிரன் இருந்ததே பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் 8, இதுவும் 8 பயங்கரமான அடி, ஏகப்பட்ட பிரச்சனைகள், கடன்கள்லாம் படாத பாடுபட்டு மனுஷன் ஊரை விட்டு ஓடுற லெவலில் இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி திசைகளை இப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வந்து வெறும் தொழிலை மட்டும் சொல்லலை, இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களோட திசை. இப்போ சுக்கிரன் வந்து இப்போ உதாரணம் சொன்னால் இப்போ இதே ஜாதகத்தை எடுத்துப்போமே, சுக்கிரன் உங்களுக்கு வந்து விருச்சிகத்தில் இருக்கார். அப்படியே 7ல் பாருங்கள், 7 வந்து ரிஷபம் வந்து இல்லை மகர லக்னத்துக்கு 5ஆம் இடம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்காது. ஏதாவது நெகட்டிவ் இடம்னா 6ஓ 8ஓ 12ஓ கொஞ்சம் அந்த மன உளைச்சலும் டென்ஷன் கொடுத்தும் அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் கூட. பட் இருந்தாலும் சனி அங்கே வந்து ஒரு வக்கரமாக இருந்ததுனால சின்ன குறைகள் மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருந்துங்க. குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுத்துருது. கொஞ்சம் வந்து அந்த மாதிரி சின்ன மனக்கசப்புகளை கொடுத்தனால வந்து அவருக்கு வந்து ஆனால் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வரல. பட் ஆனால் டென்ஷன்ஸும் மனக்கசப்பும் கண்டிப்பாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லிங்க்கும் வச்சு பார்க்கும்போது ஜென்ரலாக பார்க்குறத விட இப்போ பாருங்கள், மகர லக்னம் ஒரு ஜோதிடத்தை போய் சொன்னீங்கன்னா சுக்கிர தசனம் ஆஹா பிரமாதம், யோகாதிபதியில் கொட்டிடுவாங்க. ஆனால் கொட்ட உலகம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க தலையில் தான் கொட்டிட்டார். ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படி பார்க்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திப்போம். உங்களுக்கு வந்து இந்த டிப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.